நான் ஒரு 4-5 இயர்ஸாக ஐம் சஃபரிங் ஃப்ரம் பேக் பெயினால் இருக்கு. நிறைய பக்கம் போயிருக்கேன். பிசியோதெரப்பி போயிருக்கேன், இதுக்கு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், நிறைய சென்டர்ஸ் நான் விசிட் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி இன்டெகிரேட்டடா இது ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். கோயம்புத்தூர்ல இருக்குமா இந்த மாதிரி? ஏன்னா ஒரு கைரோ, ஒரு வர்மா, பிசியோதெரபிஸ் இது எல்லாமே அலாங் வித் ஒரு ஒன் ஹேண்ட்ல கிடைக்குது அப்படிங்கிறது வந்து சரி ரியலி குட் ஃபார் கோயம்புத்தூர். அந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கையில அப்போ கரெக்டாக ஃபைன் பண்ணது தான் அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு தான் வந்தேன். பார்த்துட்டு வரையில சரி நிறைய பக்கம் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். பட் எங்கேயுமே ஒரு எடுத்துருக்கேன் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் எடுப்பேன். பட் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வராதுங்கிற மாதிரி இருக்கும். பட் திரும்ப வந்து அந்த அக்கரன்ஸ் வந்திருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் என்னன்னா இப்போவுமே 2 வீக்ஸ் ஆச்சு. கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ மாதிரி இருக்கு. பட் என்னன்னா இன்னும் ஸ்ட்ரென்த் ஆன மாதிரி இருக்கு. மற்ற பக்கம் பண்ணையில் வந்து அப்போதைக்கு டெம்பரரி ஃபீலிங் இருக்கும். இப்போ ரெஜுவனேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை தாண்டி ஒரு ரெஜுவனேஷனாக ஃபீல் ஆகுது. லைக் வந்து என்னன்னா இது ஒரு கம்ப்ளீட் ரெஜுவனேஷன் தெரப்பி மாதிரி இருக்கு. நான் இன்டெகிரேட் பண்ணேன். எஸ்பெஷலி உங்கள் ட்ரீட்மெண்ட் சொல்லணும்னா ஐ திங்க் மோர் 7 to 8 ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. வெரி அஃபோர்டபுள் காஸ்ட். ஐ திங்க் வெரி அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ஐ டோன்ட் நோ ரிவீல் த ப்ரைஸ் ஆக்சுவலி, பட் வெரி அஃபோர்டபுள், வெரி நார்மல் ப்ரைஸ். ஏன்னா நான் எல்லா பக்கம் போயிருக்கேன். இந்த ப்ரைஸில் 7 to 8 தெரப்பிஸ் ஆல்மோஸ்ட் பண்ணுறீங்க. இது இன்டெகிரேட்டடாக இருக்குது. இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதான் பியாண்ட் த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ரெஜுவனேஷனுக்கு வந்து இது ஹெல்ப் ஆகுது. ஸோ வந்து இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃபீல் கம்ப்ளீட்லி பெட்டர். லாஸ்ட்டாக இப்போ வந்து நீ ஃபுல் செஷன் எடுத்திருந்தேன். ஈவன் நான் சொல்ல போனால் ஃபுல் செஷனுக்கு அப்புறம் நான் நோ மோர் ஐ அம் பேஷண்ட் அப்படிங்கிறது. ஆக்சுவலி நீங்கள் பேஷண்ட்டே இல்லை. ஓகே, இவ்வளோ நாள் நாங்கள் பேஷண்ட் நினச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனால் பேஷண்ட்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் தூக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். யூஸ்வலாக நமக்கு இப்போ 35+ இல்லைங்களா? அவ்வளோதான். இதில் இந்த கம்ப்ளைண்ட்ல நான் ஆர்த்தோ கம்ப்ளைண்ட்ல வந்துடுவேன், இல்லை நியூரோ கம்ப்ளைண்ட்ல வந்துடுவேன், பல்ஜிங்கில் இருப்பேன், டீஜென்ரேஷனில் இருப்பேன், குடியக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ப்ராப்பரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுட்டு இருக்கோம், எக்ஸசைஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை நாம ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலே இந்த மாதிரி இஷ்யூ வராது. சரிங்களா? ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலே சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் சொல்லியிருந்தீங்க இல்லையா, குனிஞ்சா ஐயோ ஆமாம் சார், அது ஆக்சுவலாக அதை சொல்லணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வேணும் அதை பற்றி தெரிஞ்ச பிளசிபோ எஃபெக்ட் 43% சொல்லுவாங்க. ஸ்டடி கால்டு பிளசிபோ எஃபெக்ட் இருக்கு. நீங்கள் உள்ள வரையிலேயே அவங்களுக்கு ஒரு இன்னர் சைடு வந்து அவங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாலே இட்ஸ் ஆல்மோஸ்ட் 43% எந்த இதெல்லாம் குணப்படுத்திடுது. ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் நீங்கள் அதை கொடுத்தீங்க. ஏன்னா முன்னாடி நான் போகையில் ஆக்சுவலாக இதே பெயின் இருந்துச்சு, இதோட கம்மியாக தான் இருந்துச்சு சொல்ல போனால். இதோட கம்மியான பெயினில் தான் நான் வேற பக்கம் போயிருந்தேன். டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தி நேம். பட் அப்போ போகையில் என்னன்னா